வணக்கம் மக்களே. இப்போ ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆயிருக்க அப்சஷன் படம் நிறைய பேர் ரிவ்யூ பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணுவோமே. லோ பட்ஜெட்டில் பண்ணியிருக்க இந்த ஹாரர் மூவி படத்தை நம்ம ரிவ்யூ ப்ளஸ் பிரேக் டவுன் பண்ணுவோம். Have you ever actually flirted with Nikki? யூடியூபராக இருந்து ஃபிலிம் மேக்கரான கரி பாக்கர், அதாவது நிறைய பேருக்கு இது நடக்குமான்னு தெரில. பட் ஆனால் இவர் யூடியூபராக இருந்து ஒரு படம் பண்ணுவோமே, ஒரு ஹாரராக ஒன்று கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாரர் சர்ப்ரைஸ் ஒன்று கொடுத்துருக்காரு. படம் ஆரம்பிக்கும் போது ஒரு ஃபஸ்ட்டு கிளான்ஸில் இது ஒரு க்யூட்டான ஒரு ரொமான்டிக் மூவி அப்படின்ற மாதிரி தான் தெரியும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பாய்சன் மாதிரி இது ஹாரர் மூவிக்கு அப்படியே ஷிஃப்ட் ஆகிடும். ஆமாம் மக்களே, இது ஒரு சைக்கலாஜிக்கல் ஹாரர், ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் டச், இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி செம்ம டிஸ்டர்பிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த படம் கொடுக்குது. நாங்கள் ஸ்டோரி பிரேக் டவுன் பண்ணுவோம். இந்த படத்தை ஒரு லவ் மூவி அப்படின்னு நினச்சா இது அப்சஷனாக இருக்குது. இந்த மூவியோட மெயின் கேரக்டர், இவர் பேர் பேர். சோஷியலி ஆக்வர்டாக கொஞ்சம் லோன்லியாக இருக்க பையன் தான் இந்த பேர் கேரக்டர். இந்த மியூசிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு கடையில் வேலை செய்கிறாங்க. ஸோ அதில் கூட கோவர்க்கராக வேலை செய்கிற நிக்கி இவருக்கு கொஞ்சம் பிடிக்கும். ஆனால் நிக்கி எப்படின்னா, இவனை ஒரு பிரதராகவோ ஒரு கோவர்க்கராகவோ ஒரு ஃப்ரெண்டு அப்படின்ற ஆங்கிளில் தான் இவன் கூட பழகிறது. ஆனால் இந்த ஹீரோ கேரக்டர் இவர் என்ன பண்ணுறாருன்னா, நிக்கி மேலே ஒரு க்ரஷ் வச்சுருக்காரு. இங்கே தான் ஒரு ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. என்னென்னா, நம்ம பேர் என்ன பண்ணுறாருன்னா, நிக்கியை ஒரு சோல்மேட் அப்படின்ற மாதிரியே ஒரு மைண்டில் ஒரு மைண்ட் செட் பண்ணி வச்சுருக்காரு. இந்த என்டையர் மூவியோட டேஞ்சரஸ் ஃபவுண்டேஷன் எங்கன்னா இந்த ஒன் சைட் லவ் தான். இந்த ஃபேக் ரொமான்ஸ் செட்டப், இந்த ஆடியன்ஸை ட்ராப் பண்ணுறதுக்கு இந்த ஓப்பனிங் சீக்வன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. நான் ஒரு மூட் செட் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு சீன் கரெக்டாக டைரக்டர் பிளான் பண்ணி வச்சுருக்காரு. இந்த ஓப்பனிங் சீன் பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ரொமான்டிக் மியூசிக்கு, இந்த க்யூட் டைலாக்கு, வார்ம் லைட்டிங்ஸு, இந்த காஃபி ஷாப்போட வைப்பு பார்த்தா நார்மலாக இந்த இந்தியன் ரொமான்ஸ் மூவி அந்த ஃபீல் தான் வரும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக ஆடியன்ஸ்க்கு புரிய வரும். இது ரொமான்ஸ் மூவி இல்லை, இது ஒரு அப்சஷன் மூவி அப்படின்றது கன்வே பண்ணுற ஒரு டைரக்டர். இங்கே தான் டைரக்டர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படியே மேனிப்புலேட் பண்ணியிருக்காரு. ஒன் விஷ் வெலோ, இதுதான் இந்த படத்தோட முக்கியமான ஒரு ஹாரர் எலமெண்ட். நம்ம ஊரில் எப்படி முட்டை மந்திரம், எலுமிச்சப்பழம் மந்திரம், இந்த சூனியம், இதெல்லாம் பண்ணுறாங்களோ அது மாதிரி அந்த ஊரில் அவங்க ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இந்த ஒன் விஷ் வெலோ பார்த்திங்கன்னா இந்த படத்துக்காக டைரக்டரே உருவாக்கப்பட்ட ஒரு பொருள், ஒரு எலமெண்ட் தான். இது உண்மையிலே இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. இந்த படம் வந்ததுக்கப்புறம் இந்த ஒன் விஷ் வெலோ ஒரு ப்ராடக்டாகவே இந்த படத்தோட அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காகவும் சில கடைகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை விற்கலாம், இதை விற்றா கொஞ்சம் பிரபலமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட நீங்கள் ஆன்லைனில் தேடினாலும் இது கிடைக்கும். ஆனால் இது வேலை செய்யுமான்னு கேட்டிங்கன்னா செய்யாது. இந்த மூவியில் இந்த ஒன் விஷ் லவ் கரெக்டாக ஒரு கர்ஸ்டு எலமெண்ட்டாக டைரக்டர் யூஸ் பண்ணியிருக்காரு. பேசிக்கலாக இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, படத்தில் ஆப்ஜெக்ட் வச்சு நீ ஒரு விஷயம் நிறைவேற்றிட்டினா அது ஃபுல்ஃபில் பண்ணும். பட் என்னென்னா, அது ட்விஸ்டட் வெர்ஷனில் வேலையை செய்யும். வேறு என்ன விஷ் பண்ணான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் கூட வேலை செய்கிற இந்த நிக்கி இருக்கால, அவள் எல்லாரை விட என்னை ஒரு படிக்கு மேலே பயங்கரமாக லவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் விஷ் பண்ணிடுறாரு. இது ஒரு நார்மலான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை கடையில் போய் வாங்கி இதை யூஸ் பண்ணுறான். பட் ஆனால் நடந்ததே இங்கே வேறு. அதுக்கப்புறம் தான் படத்தில் முழு ஹாரர் எலமெண்ட்டே ஸ்டார்ட் ஆகுது. இந்த விஷ் என்ன பண்ணுதுன்னா, நிக்கியே கரெக்ட் ஆகிடுது. பயங்கரமான ஒரு க்ரீப்பி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு கொடுக்குது அந்த கேரக்டருக்கு. அதாவது ஃபஸ்ட் ஹாஃபில் அந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாகவும், ஸோ பேசுகிறது, இன்ட்ராக்ட் பண்ணுறது எல்லாமே மற்றவங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறது எல்லாமே ரொம்ப மினிமலாக இருக்கும். அந்த விஷ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பயங்கரமாக இருக்கும். அந்த விஷ் ஒர்க் ஆகுது, ஆனால் நார்மலாக இல்லை. அதுக்கப்புறம் தான் அந்த நிக்கியோட கரப்டட் சூப்பர் நேச்சுரல் வெர்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. பிஃபோர் நிக்கி ஆஃப்டர் நிக்கியோட ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்னா, ஓவர் பொசசிவ், ஜெலஸ், மேனிப்புலேட்டிவ், வைலண்ட். ஆக்சுவலாக அந்த விஷுக்கு அப்புறம் நிக்கின்ற கேரக்டர் எப்படி ஆகுதுன்னா, கம்ப்ளீட்டாக பேரை ஓன் பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ இவன் கம்ப்ளீட்டாக எனக்கு தான், நீ எங்கேயுமே ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாதுன்ற மாதிரி நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி கேமரா மாதிரி, சிசிடிவி கேமரா மாதிரி ஃபுல்லாக அவனை வாட்ச் பண்ணுறது தான். நிஜத்தில் யோசித்து பார்த்தாலே கிடுகிடுன்னு இருக்கும். அந்தளவுக்கு சீன்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. இதில் ஸ்கேரியஸ்ட் பார்ட் இந்த படத்தில் என்னென்னா, ரியல் நிக்கி அப்படின்றது அந்த விஷ் உள்ள ட்ராப் ஆகி தான் இருக்கும். ஆக்சுவலாக கரெக்ட் ஆகி ட்ராப் ஆகி அதுக்குள்ளே தான் இருக்கும். அந்த நிக்கின்ற கேரக்டருக்கு நடக்கிறது எல்லாமே தெரியும். ஆனால் ரியாலிட்டியிலே இருக்கிற நிக்கின்ற கேரக்டரே வேறு. ஸோ அங்கே தான் ஒரு ஐப்பே கொடுக்குது. ஆடியன்ஸ்க்கு ட்ரிப் ஆகிற எலமெண்ட்டே அங்கே தான். ஏன்னா ஒரு சீனில் நிக்கின்ற கேரக்டர் இன்னர் கேரக்டர் பேசுகிற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. ஸோ அது கரெக்டாக டேரக்டர் கன்வே பண்ணது ஆடியன்ஸாக படம் பார்க்கும்போது பயங்கரமாக ட்ரிப் ஆகும். ஏன்னா அதுதான் படத்தோட மோஸ்ட் டிஸ்டர்பிங் கான்செப்ட்னு கூட சொல்லலாம்.
இந்த படத்தில் டாக்ஸிக் லவ் வெர்சஸ் ரியல் லவ் அது எப்படி இருக்குன்னா, இந்த படம் ஃபுல்லாக ஒரே ஒரு கேள்வி தான். லவ்னா என்ன? இது கேரா இல்லை ஓனர்ஷிப்பா? பேர் கேரக்டர் வந்து ஜென்யூன் அஃபெக்ஷன் வேணும்னு நினச்சி செஞ்ச ஒரு விஷயம் ஆக்சுவலாக அன்ஹெல்தி ஆப்சஷனாக மாறிடுது. இந்த மூவி இன்டைரக்டாக மேல் டாக்ஸிக் லான்லினஸும் இன்செல் மென்டாலிட்டி, எமோஷ்னல் டிபென்சி இது எல்லாமே கிரிட்டிக் பண்ணுது. இந்த படம் எப்படின்னா, இந்த மெனு ப்ளஸ் டோன்ட் வரி டார்லிங் இந்த 2 படத்தோட வைப் வந்து இருக்குது. முடிஞ்சால் இந்த 2 படத்தையும் ஒரு வாட்டி பாருங்கள். பார்த்துட்டு இதையும் பார்த்தாலும் ஓகே, இல்லை இதை பார்த்துட்டு அதை பார்த்தாலும் ஓகே, ஒரு அந்த ஈக்குவல் வைப் வந்து கிடைக்கும். பேர்ன்ற கேரக்டர் வந்து அவன் ஒரு லோன்லி கை தான். இந்த சோஷியல் க்யூஸ்லாம் வந்து ரொம்ப புரிஞ்சிக்க முடியாத ஒரு கேரக்டராக தான் இந்த படத்தில் வந்து வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக அவன் இமேஜினேஷனில் ஆல்ரெடி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பில்ட் பண்ணிட்டான். ஸோ அப்படி தான் வந்து இருப்பான். அதில் ரியாலிட்டி அவனுக்கு வந்து ரியாலிட்டியை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் இந்த அப்சஷனில் வந்து அப்படியே டீப்பாக உள்ளே போயிடுறான். வேறு வழி இல்லை, அவனால் வெளியே வர முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து மாட்டிக்கிட்டு இருப்பான். ஸோ உண்மையாக வெளியே சொல்ல முடியாது. ஸோ டேரெக்டாக வந்து உண்மையை வெளியே சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு கட்டம் வரைக்கும் அவன் உண்மையை வெளியே சொல்லாமலே தான் இருப்பான். நிக்கி ஃப்ரீமேன். ஸோ இந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு நார்மல் கேர்ள் தான். பேர்ன்ற கேரக்டர் மேலே தான் பெருசாக ரொமான்டிக் இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. ஒரு எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஒரு கோவொர்க்கர் மாதிரி தான் வந்து ஸோ அவள் வந்து ட்ரீட் பண்ணுவாள். அப்படி தான் அந்த கேரக்டர் முதல்ல ஸ்கெட்ச் பண்ணியிருக்காங்க. அதுவே அந்த விஷ்க்கு அப்புறம் அவர் அந்த கரப்டட் வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ட்ரான்ஸ்ஃபர்மேஷனு. ஒன் மேன் ஷோ தான். டேஞ்சரஸ் ஆக்ட்டு, எமோஷனல் கண்ட்ரோலிங்கு, இந்த க்ரீப்பி திங்ஸ்லாம் வந்து பயங்கரம். ஆக்சுவலாக ரியல் நிக்கின்ற கேரக்டரே வந்து ஹெல்ப்லெஸ் விக்டிமாக வந்து மாறிடுற மாதிரி தான் இருக்கும் அந்த படத்தில். ஏன்னா ஆக்சுவல் நிக்கின்ற கேரக்டரே இருக்கும், பட் ஆனால் இருக்காது. ஆனால் இருக்கிற கேரக்டரே வந்து பார்த்திங்கன்னா கரப்டட் வெர்ஷனில் இருக்கும். ஸோ அப்படி வந்து இந்த படம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பயங்கரமாக தான் இருக்குது. ஏன்ற கேரக்டர் ஹீரோவோட ஃப்ரெண்டு. இந்த கேரக்டர் எப்படி ஸ்கெட்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கிளாசிக் ரைவல் கேரக்டர் தான். இது முக்கியமான இவர் யாருன்னா நிக்கியோட சீக்ரெட் லவ்வர் இவர். அதுவே வந்து சாராவோட ஒரு கான்வர்சேஷனில் தான் வந்து பேர்ன்ற கேரக்டருக்கு புரியும். ஹீரோவோட கான்ஃபிடன்ஸ் லெவலில் அப்பப்போ இவர் பிரேக் பண்ணுறதுக்கு டாக்ஸிக் பிஹேவ் பண்ணுவார் சாரா. இந்த கேரக்டரே வந்து இந்த படத்தில் ரொம்ப சூப்பரான கேரக்டர் இருக்குது. படம் பார்த்த எல்லாருக்குமே இந்த கேரக்டரை பிடிச்சிருக்கும். இந்த படத்தில் ரொம்ப ஜென்யூனான ஒரு கேரிங் பர்சன்னா இந்த கேரக்டர் தான் சொல்லணும். ஹீரோவுக்கு ஆக்சுவல் கான்சர்ன் காட்டுற கேரக்டரே இந்த பர்சன் தான். ஆனால் இந்த அப்சஷன் ஜேர்னியில் வந்து முதல் விக்டிமாவது இந்த மாதிரி இன்னசென்ட் கேரக்டர் தான் இருக்கும். த்ரில்லர் மூவி, ஹாரர் மூவிஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப இன்னசென்ட் கேரக்டர் தான் போட்டு தள்ளுவாங்க. இந்த படத்தில் பெஸ்ட்டு சைக்கலாஜிக்கல் மூமெண்ட் என்னென்னா ஃபோட்டோ பூத் சிம்பாலிசம். இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா நிக்கி கேரக்டரோட சிரிப்பு அவ்வளோவா அங்கங்கே இருக்காது. சம்டைம்ஸ் ஒரு அனாய்ட் ஃபீல் தான். சில நேரத்தில் பேர்ன்ற கேரக்டர் ஹீரோவை வந்து மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் பேர் என்ன பார்க்குறான் அப்படின்னா இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஒரு ரிலேஷன்ஷிப் மெமரியாக தான் வந்து அதை கன்சிடர் பண்ணுறான். ட்ரிவியா நைட் சீன். இந்த சீனில் ஹீரோவோட லோன்லினஸ் வந்து ஃபுல்லாக ரிவீல் ஆகும். மற்றவங்களாம் கேஷுவலாக டீசிங்காக வந்து பேசுகிறதெல்லாம் வந்து ஹீரோ வந்து அது எமோஷ்னல் சிக்னலாக வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். அது கிட்டத்தட்ட சூப்பர் ரிலேட்டபிள், பட் ஆனால் வந்து அன்கம்ஃபர்டபுள் சீன்னு கூட சொல்லலாம். ஆனால் இது பார்க்கும்போது ஒரு கோஸ்ட் ஹாரர் மூவி மாதிரி இருக்காது. இது அப்சஷனோட வயலண்ட் எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான் வந்து இது ஃபீல் ஆகும். அதுதான் இருக்கிறதுலே மோஸ்ட் டிஸ்டர்பிங்னு கூட சொல்லலாம். விஷுவல் அண்ட் அட்மாஸ்பியர். இந்த படத்தில் ஷேடோ லைட்டிங் அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ரிவர்ஸ் மூமெண்ட் ஷாட், குறிப்பாக ஹாரர் மூவிஸில் சொல்கிறேன். இந்த படத்தில் வந்து இந்த ரிவர்ஸ் டெக்னிக் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது நல்லா இருக்குது. அது ரொம்ப இன்னும் பயம்படுத்துறதுக்கான சூப்பரான எலமெண்ட்டாக வந்து இந்த படத்தில் வந்து செட் ஆகிருக்கு. ஃப்ளிக்கரிங் ஐஸ், டார்க் சிலோட் அது ரெகுலராக வந்து நிறைய ஹாரர் மூவிஸில் பண்ணுறது தான். இந்த எல்லா டெக்னிக்ஸும் கரெக்டாக வந்து நிக்கி டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹீரோ வந்து இந்த ரியாலிட்டியிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரக் யூஸ் பண்ணுறான். ஏன்னா வேறு வழி இல்லை, இதுலேருந்து தப்பிச்சு தான் ஆகணும் அவன். ஏன்னா அந்த அப்சஷன் வந்து ஒரு பர்மனண்ட் லூப் மாதிரி தான். இதுக்குள்ளே மாட்டினா வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம், வெளியே வரவும் முடியாது. கடைசியாக ரியல் நிக்கி வந்து இதை விட்டு ஃப்ரீ ஆனாலுமே மென்டலி ப்ரோக்கன்டு, ட்ராமாடைஸ்டு, கம்ப்ளீட்டாக எம்டி. இந்த படத்துக்கு வந்து ஒரு ஹாப்பி என்டிங் அப்படின்னு சொன்னால் அது கிடையாது. படத்தில் சொல்கிற ஃபைனல் மெசேஜ் என்னென்னா அப்சஷன் டெஸ்ட்ராய்ஸ் எவ்ரி ஒன் ஹூ இன்வால்வ்ட். ஸோ இதுதான் வந்து இந்த படத்தோட மெசேஜு. ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸ் என்னென்னா இந்த படத்தில் யூஸ் பண்ணி எடுக்கப்பட்ட வீடு வந்து அது ஷூட்டு முடிஞ்சதுக்கப்புறம் கம்ப்ளீட் ஷெட்யூல் முடிஞ்சதுக்கப்புறம் எரிஞ்சு போனதாக ஒரு தகவல். ஃபேன்ஸ் எல்லாமே இந்த படம் பார்த்த ஃபேன்ஸு, இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் ஃபேன் ஆனவங்க எல்லாருமே என்ன இது நியூஸை கேட்டு இது ஒரு கேர்ஸ் தான், அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஃபைனலாக அப்சஷன் மூவி ஒரு ஹாரர் மூவி இல்லை. இது என்னன்னா டாக்ஸிக் லவ் பற்றி, லோன்லினஸ் பற்றி, எமோஷ்னல் டிபென்சியை பற்றி, அன்ஹெல்தி ஃபேண்டசி பற்றி ரொம்ப டிஸ்டர்பிங்காக இதை பற்றியெல்லாம் பேசுகிற ஒரு சைக்கலாஜிக்கல் ஹாரர் ஃபிலிம் தான் இந்த படம். எஸ்பெஷலி மாடர்ன் ரிலேஷன்ஷிப்போட இன்செக்யூரிட்டிஸ், ரிஜெக்ஷன் ஃபியர்,
அப்சஷன் சைக்காலஜி எல்லாமே ரொம்ப ராவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. லவ் நினச்சி ரொம்ப அப்சஷன் ஆச்சுன்னா லைஃபே ஹாரர் மூவி ஆகிடும். ஸோ இதுதான் மெசேஜ். ஓகே மக்களே, இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு ரிவ்யூ பிரேக் டவுனோட சந்திப்போம். லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து பத்திரம். டாட்டா. Thank you.